ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்ஸில் சிந்துவெளி நாகரிகம் பார்க்க போகிறோம். இதில் நான் இயர்வைஸ் நாகரிகங்கள் 4 நாகரிகங்களை எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாகரிகத்தோட மீனிங்கும் ஏன் நதிக்கரையை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்றதுக்கான மீனிங்கும் ஷார்ட் நோட்ஸை குட்டி குட்டியாக எழுதி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹரப்பாவோட இன்னொரு பேர் புதையுண்ட நகரம் வெண்கல காலம், ஹரப்பாவோட காலம். இதெல்லாம் யாருடைய ஆராய்ச்சியால் நம்ம ஹரப்பா மொகஞ்சதாரோ வெளியே வந்ததுன்றதை அவங்களோட இயரும் அவங்களுடைய பெயர்களும் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். இப்படி எழுதி வச்சு படிக்கும்போது ஈஸியாக மனசில் பதியும். அடுத்து ஹரப்பாவுடைய கட்டிடக்கலை, அவங்களோட நாகரிகம் எப்படின்றதையும் இன்னும் ஷார்ட் நோட்ஸாக கொண்டு வந்திருக்கோம். மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு, அதோட ஷார்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் மகேக்கர்னால் என்ன, முன்னோடிகள், அதை பற்றி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் தெருக்களுடைய வீடுகளும் எப்படி இருந்தது, கழிவு நீர் அமைப்பு எப்படி இருந்தது, தானிய களஞ்சியம் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் ஷார்ட் நோட்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நோட்ஸில் பார்ப்போம்.